ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சொரக்காவும் புடலங்காவும் போட்டிருந்தாங்க. 2 கொஞ்சம் கொஞ்சம் இருந்தனால பொரியல் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டேன். முட்டை அவிச்சிருந்தேன். ஸோ அதுதான் மசாலாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. முட்டை மசாலா ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி பன்னீர் டிக்கா தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு குடமிளகா, வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பன்னீரும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிக்கில் வெங்காயம், தக்காளி, பன்னீர், குடமிளகா இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லாக சொருகி வச்சுக்கணுங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணணும். ஒரு பவுலில் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள், கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், 1/4 எலுமிச்சம்பழம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ண பன்னீரை வச்சு அதுக்கு மேலே அப்ளை பண்ணணும். நம்ம ரெடி பண்ண மசாலாவை அதுக்கப்புறம் திருப்பி போட்டு திரும்பவும் அதை மசாலாவை அப்ளை பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் 10 நிமிஷம் போட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடிங்க. இன்னைக்கு லஞ்சோட இன்னைக்கு எம்மியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள்.